வணக்கம். எமிஸில் ஆதார் அப்டேஷன் ஸ்டேட்டஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஆதார் இருக்குது, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஆதார் அப்டேஷன் பண்ண வேண்டியது அப்படின்றத தகவலை பார்த்து நமக்கு பேரண்ட்க்கு தகவல் சொல்லி இதை அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆதார் அப்டேஷன் ஸ்டேட்டஸில் போய்ட்டு கிளாஸை செலக்ட் பண்ணுறோம். கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செக்ஷன் செலக்ட் பண்ணோடனே எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதார் இருக்குன்றது வந்துடுச்சு. பெண்டிங் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லி நம்ம அப்டேட் பண்ணணும். சின்ன ஸ்கூல்னால் நமக்கு எந்தெந்த ஸ்கூல் போட்டிருக்காங்க போடலைன்ற தகவல் தெரியும். பெரிய ஸ்கூல்னும் போது யார் யார் போட்டிருக்காங்க போடலன்றது ஈஸியாக நம்ம இதில் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஸ்டேட்டஸில் பெண்டிங் காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஆதார் அப்டேஷன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த தகவலை பேரண்ட்க்கு சொல்லி அவங்க நியர்பை சேவை மையத்துலேயும் எங்கேயோ போயிட்டு நம்ம ஆதார் அப்டேஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோடனே இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நோ ஆதார்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்க்கு நம்ம ஆதார் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் இருக்கிற மீதி இருக்கிற 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆதார் அப்டேஷன் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கோ அவங்களுக்கு நம்ம ஆதார் அப்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த தகவலை நம்ம இமீடியட்டாக பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் அப்டேஷன் முடிக்கணும். தேங்க்யூ.